பெரம்பலூர் மாவட்டத்தில் காலதாமதமாக விடுமுறை அளித்ததால் மாணவர்கள் பெரும் அவதியுற்றனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண். தற்போது மாணவர்கள் என்னென்ன சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்? முழு விவரங்கள். நிச்சயமா பெரம்பலூர் மாவட்டத்துல நேற்று இரவுல இருந்து தற்போது வரை மழை பெஞ்சிட்டு இருக்கு. பல்வேறு பகுதியிலுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. பொதுவா இந்த மாதிரி மழை காலங்கள்ல காலை 7 மணிக்குள்ளேயே மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கிறது தான் வழக்கம். ஆனா இன்னைக்கு காலையில 7 மணி வரையிலுமே மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளிக்கல. இதனால மாணவர் பள்ளிக்கூடம் நினைச்சு எல்லாருமே இந்த மழையிலுமே நினைஞ்சபடி கொடை பிடிச்சபடியே பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க. திடீர்னு காலை 9 மணி அளவுல தான் மாவட்ட நிர்வாகம் திடீர்னு இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்துல பள்ளிகளுக்கு மட்டும் விடுவேன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இதனால மாணவர்கள் பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா காலையிலேயே இது போல தகவல் அறிஞ்சிருந்தா இந்த மழையில கஷ்டப்பட்டு வந்திருக்க மாட்டாங்க. இப்ப திடீர்னு வந்ததுனால இப்ப திரும்ப வீட்டுக்கு போறது அவங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கு. ஏன்னா நேரத்துக்கு மட்டும்தான் பருந்துகள்லாம் இருக்கும். இப்ப திடீர்னு அறிவிச்சனால திரும்ப வீட்டுக்கு போறது ரொம்ப சிரமமா இருக்கு. உங்க வீட்டு மொட்டை மாடி உங்களுக்கு கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும். இங்க ஒருத்தர் மாடி தொட்டு மூலமா மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, பொதுவாகவே தமிழகம் முழுவதுமே இன்று பல்வேறு மாவட்டங்கள்ல காலை 7 மணி 8 மணிக்குள்ளேயே அறிவிச்சாங்க. ஆனா பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே ரொம்ப காலதாமமா அறிவிச்சனால மாணவர்கள் மத்தியில பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது. இது போல இனி வரும் காலங்கள்ல முறையா சீக்கிரமாவே விடுமுறை அளிக்கணும் மாவட்ட நிர்வாகத்துக்கு மாணவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.